ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாறன்ஸ் கிரிப்டோ அண்ட் ஐம் யூர் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்டான டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மெயின்நெட் ஏர்ட்ராப்பையும் சேர்த்தே பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளோட மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எந்த ஒரு ஏர்ட்ராப்னாலும், எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்னாலும், எந்த ஒரு ஏர்ட்ராப்னாலும் நான் இந்த சேனலில் கொடுத்துருவேன். ஏர்ட்ராப் அப்டேட்டும் எல்லாமே இந்த சேனலில் வந்துடும். ஸோ மறக்காமல் மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாவ் ஓட்டிங் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஆப்டிமிசம் ஏர்ட்ராப்போடைய ஒரு ரெக்யர்மெண்ட். சரிங்களா? ஸோ இப்போ கூட ஓபி அப்படிங்கிற ஒரு காயின் வந்து ஏர்ட்ராப் கொடுத்தாங்க. ஸோ அந்த காயினுடைய ப்ரைஸ் ஆல் டைம் ஹை ப்ரைஸ் வந்து ஒரு $2 பக்கம் போச்சு. சரிங்களா? ஸோ அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் ஏர்ட்ராப் கொடுத்தாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, டாவ் ஓட்டர்ஸுக்கு வந்து ஒரு அட்ரஸுக்கு 271 டோக்கன் கிடச்சிருக்கு. ஸோ அதாவது ஒரு $400 பக்கம் கிடச்சிருக்கு. இந்த டாவ் ஓட் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு $5-10 போதும். சரிங்களா? ஸோ எப்படி ப்ரோ அந்த டாவ் ஓட் பண்ணுறது, எப்படி வாங்குறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய கிவி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கிவி ப்ரௌசரில் எப்படி மெட்டமாஸ்க் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ உங்களுடைய மெட்டமாஸ்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய மெட்டமாஸ்க் வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மெட்டமாஸ்க் அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு FTX Pro அப்படிங்கிற இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு போய்க்கோங்க. சரிங்களா? ஸோ எதுக்கு ப்ரோ இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நம்ம வந்து ஒரு காயின் வாங்கணும். சரிங்களா? ஸோ என்ன காயின் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, STG. சரிங்களா? ஸ்டார்கேட் ஃபினான்ஸ். சரிங்களா? ஸோ இந்த காயின் தான் நம்ம வாங்க போகிறோம், STG காயின். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து மார்க்கெட் ஆர்டரில் வச்சுட்டு ஒரு $10 வந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி வாங்கி வித்ரா பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ நீங்கள் வாங்கிய வேலெட்டுக்கு வந்த உடனேயே வேலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தா வித்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு மேலே செர்ச்சில் போயிட்டு STG அப்படின்னு கொடுத்த உடனே நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மெட்டமாஸ்க் அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு மேக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக உங்களுக்கு வந்து ஒரு STG காயின் வந்து ஃபீஸ் போகும். சரிங்களா? ஸோ நிறைய யூடியூபர்ஸ் என்ன வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த STG காயினை வந்து ஸ்வாப் பண்ணுங்கள், யூனிஸ்வாப்பில் ஸ்வாப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அப்படி யூனிஸ்வாப்பில் நம்ம ஸ்வாப் பண்ணோன்னா நமக்கு $2 ஃபீஸ் போகும். $2 கூடயே சில நேரங்களில் ஃபீஸ் போகும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் ஒரு STG காயின் தான் ஃபீஸ் போகும். அதனுடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $0.4 தான். சரிங்களா? ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு $2 இந்த இடத்துல சேவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ அந்த STG காயின் நம்மளுடைய மெட்டமாஸ்க்கு வந்துடும். சரிங்களா? அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய வேலெட்டில் $10 மதிப்புள்ள $9 மதிப்புள்ள STG காயின் இருக்குது. சரிங்களா? 22 காயின் வித்ட்ரா போட்டேன். ஒரு காயின் ஃபீஸ் போய் 21 காயின் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெறும் $5 நீங்கள் பண்ணலாம், இல்லைனா $10 பண்ணலாம். சரிங்களா? ஸோ உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நான் $15 வந்து எத்தீரியம் வாங்கி வச்சுக்கிட்டேன். பிகாஸ் கேஸ் ஃபீ வந்து கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அடுத்தனா, நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு உள்ளே போயிட்டு stargatefinance.stake இந்த லிங்க் எங்கே ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த லிங்க்குள்ளே போன உடனேயே நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற STG காயினை வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நம்மளுடைய வேலெட் வந்து தானாகவே கனெக்ட் ஆகிருச்சு. ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்கள் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு அவைலபிள் அப்படின்னு இருக்குதா, எத்தீரியம் பிளாக் செயினில் இருக்குதா பார்த்துக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேக்ஸ் இந்த ரெண்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை மேக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை மேக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ஸ்டேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக உங்களுடைய மெட்டமாஸ்கில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா? அன்அப்ரூவ்டு டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னு வந்துடும். ஸோ கேஸ் ஃபீஸ் எவ்வளோ போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ உங்களால் இந்த கேஸ் ஃபீஸை குறைக்கவும் முடியும். என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப குறையாகவும் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ சேவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக இந்த டிரான்சாக்ஷன் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனால் ஒரு நிமிஷத்துலையோ 2 நிமிஷத்துலையோ டிரான்சாக்ஷன் முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அப்ரூவ் பண்ணிட்டோம். சரிங்களா? அடுத்த டிரான்சாக்ஷன் வரும். ஸோ இதை ஸ்டேக் பண்ணுறதுக்கு நமக்கு $5 ஃபீஸ் போகுது. சரிங்களா? ஸோ கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வேலெட்லேருந்து $5 போயிடும். சரிங்களா? ஸோ எதுக்கு ப்ரோ நம்ம வந்து மெயின் நெட்டில் ஸ்டேக் பண்ணுறோம், நம்மளால் தான் எத்தீரியமில் ஸ்டேக் பண்ணுறவங்களும் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேட்டிக்லேயும் பண்ணலாம், BNBலேயும் பண்ணலாம், எதுலனாலும் பண்ணலாம். பட் ஆனால் எத்தீரியமில் பண்ணுறவங்களுக்கு
உங்களுக்கு ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது சரிங்களா. அது என்னவோ எதோ தெரில, மேக்ஸிமம் எத்தீரியமில் பண்ணுறவங்களுக்கு தான் ஏர்ட்ராப் அதிகமாக கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி கிட்காயினில் டொனேஷன் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எத்தீரியமில் டொனேட் பண்ணால் தான் ஏர்ட்ராப் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான். ஸோ ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கு நமக்கு வந்து சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து எத்தீரியமாக ப்ரிஃபர் பண்ணுறேன். மற்ற யூடியூபர்ஸ் எல்லாரும் நீங்கள் வந்து பாலிகானில் பண்ணலாம், ஆப்டிமிசமில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து எத்தீரியம் மெயின் நெட் சரிங்களா. ஸோ கொஞ்சம் செலவாக தான் செய்யும். பட் ஏர்ட்ராப்போட மதிப்பெல்லாம் பார்க்கும் பட்சத்தில் இதில் இந்த செலவெல்லாம் ஒரு கால் தூசி கூட பிரமாணமாக இருக்காது சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுடைய லாக்டு டோக்கன் வந்து காட்டுறாங்க. ஸோ 2025 வரைக்குமே நான் லாக் பண்ணிட்டேன் சரிங்களா. இந்த இடத்துல கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓட் ஆன் ஸ்னாப்ஷாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ளே போன உடனேயே நமக்கு இந்த எஸ்டிஜி டாவில் ஏதாவது ஒரு கவர்னன்ஸ் ப்ரொப்போசல் நடக்கும் சரிங்களா. ஸோ அந்த கவர்னன்ஸ் ப்ரொப்போசலில் ஓட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் நமக்கு வந்து வந்துடும் சரிங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு ப்ரொப்போசல் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு நீங்கள் வந்து இதுக்கு என்ன ஓட் போட போகிறீங்க. நான் வந்து ஏ அப்படிங்கிறத போட போகிறேன். ஸோ ஏ அப்படின்னா என்னென்னா எஸ், நை அப்படின்னா நை அப்படின்னா நோ சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஓட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு மெட்டமாஸ்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மெட்டமாஸ்க் கிட்ட அவங்க கனெக்ட் பண்ண வருவாங்க சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து அந்த கனெக்ஷன் வந்து ஓகே பண்ணி விட்ருங்க. ஸோ கனெக்ஷன் கேட்காங்க, நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கனெக்ட் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக இங்கே உள்ளே போன உடனேயே ஓட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓட்டிங் பவர் பார்த்துக்கோங்க. நமக்கு 0ல் இருக்குது. எதுக்கு ப்ரோ இப்போ எனக்கு 0ல் இருக்குது, நீங்கள் தான் இப்போ ஸ்டேக் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே ஒரு பிளாக் சம்மந்தமாக தான் வரும் சரிங்களா. ஸோ பிளாக் செயின் அப்படிங்கிற ஒர்க் வந்து ஒரு பிளாக்காக தானே நடக்கும். ஸோ அந்த பிளாக்கில் ஒரு சம்மந்தமாக தான் வரும். ஸோ அது வந்து பெரிய கான்செப்ட், அதை பற்றி சொல்ல போனால் ஸோ அது பெரிய வீடியோவாயிரும். ஸோ அதனால் அது வேண்டாம் சரிங்களா. ஸோ உங்களால் இந்த ப்ரொப்போசலில் ஓட் பண்ண முடியாது. பட் ஓட் பண்ணுறதுக்கான ஸ்டெப் வந்து இவ்வளோ தான் சரிங்களா. ஸோ இதில் நான் என்ன பண்ணணும், இதை பண்ணிங்கன்னா உங்களால் ஓட் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அடுத்த ப்ரொப்போசல் வரும்போது நான் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் லிங்க் போட்டுறேன், போய் ஓட் பண்ணிடுங்க அப்படின்னு நீங்கள் ஓடியே வந்து அந்த லிங்கை காப்பி பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி ஓட் பண்ணிட வேண்டியதான் சரிங்களா. சரி, அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போன்டம் எக்ஸ்டென்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம் சரிங்களா. ஸோ போன்டம் எக்ஸ்டென்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனேயே நீங்கள் வந்து கொஞ்சம் அப்டோஸ் வந்து கொஞ்சம் டெபாசிட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எதுக்கு நிறைய டெபாசிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் $100 மேலே டெபாசிட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எனக்கு ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா விஷயத்தையுமே பண்ணிகிட்ருக்கேன். நான் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்த ஏர்ட்ராப்பை விட போகிறதா இல்லை. ஸோ அதனால தான் நான் $100 டெபாசிட் பண்ணியிருக்கேன். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு $10 டெபாசிட் பண்ணலாம், இல்லைனா ஒரு $5 டெபாசிட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா அப்டோஸ் காயின் வந்து நீங்கள் வந்து FTX ப்ரோ எக்ஸ்சேஞ்சில் வந்து வாங்கிக்கோங்க சரிங்களா. ஸோ FTX ப்ரோ எக்ஸ்சேஞ்சிலேருந்து வாங்கிட்டு வந்துக்கோங்க. வாங்கிட்டு வந்துட்டு அந்த அப்டோஸ் காயினை USDC காயினை வந்து ஸ்வாப் பண்ணணும். அது எப்படி ப்ரோ ஸ்வாப் பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா லிக்விட் ஸ்வாப் இதுதான் அந்த அப்டோஸில் இருக்கிற ஒரு டெக்ஸ் சரிங்களா. ஸோ ஐ அக்செப்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. காட் இட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கனெக்ட் வேலட் அப்படின்னு இருக்குதா, இதில் வந்துட்டு போன்டம் வேலட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட போன்டம் வேலட்டில் நீங்கள் போனீங்கன்னா அவங்க வந்து கனெக்ஷன் கேட்பாங்க. நீங்கள் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. மறுபடியும் அந்த லிக்விட் ஸ்வாப்புக்கு வந்த உடனேயே உங்களுடைய போன்டம் வேலட் அட்ரஸ் வந்து மேலே காட்டிடும் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து எந்த காயினை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USDC சரிங்களா. ஸோ லேயர் 0 USDC காயினை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா இப்போதைக்கு இந்த பூல் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் நமக்கு இந்த பூல் இஸ் நாட் கிரியேட்டட் அப்படின்னு ஒரு இது காட்டுது சரிங்களா. ஸோ இந்த பூல் எப்போ முறை ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் அப்டேட் சரிங்களா. ஸோ ஆனால் என்கிட்ட ஆல்ரெடி நான் இன்னைக்கு காலையிலே கொஞ்சம் பிரிட்ஜ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் ஸ்வாப் பண்ணி வச்சுட்டேன் சரிங்களா. ஸோ எனக்கு ஒரு $80 பக்கம் இருந்தது. நான் கொஞ்சம் டாலர் வந்து அங்கங்கன்னு ஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்வாப் பண்ண தெரிஞ்சிருச்சு. அதாவது அப்டோஸ் காயின்னு நீங்கள் வந்து FTXயில் வாங்கி USDCயாக ஸ்வாப் பண்ணிடுவீங்க சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல பூல் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பிரிட்ஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ பிரிட்ஜ் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரிட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி மெட்டமாஸ்க் வேலெட்டு நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது நான் காட்டியிருந்தேன் சரிங்களா. ஸோ கனெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் மெட்டமாஸ்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ
அடுத்ததாக உங்களுக்கு வந்து ஒரு மெட்டமாஸ்கில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் வந்து அதை வந்து ஓகே பண்ணி விட்டுறணும். சரிங்களா? ஸோ ஓகே பண்ணி விட்ட உடனே நமக்கு மெட்டமாஸ்கில் கனெக்ட் ஆகிரும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் அப்டோஸ்லையும் கனெக்ட் பண்ணுறது. கனெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் போன்டம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ போன்டம்லேயும் உங்களுக்கு அடுத்த ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டும். அதையும் நீங்கள் ஓகே பண்ணி விட்டோடனே நமக்கு கனெக்ட் ஆகிரும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்டோஸ் நெட்வொர்க்கில் இருந்தது யூஎஸ்டிசி காயினை வந்து ஆப்டிமிசம் நெட்வொர்க்குக்கு கொண்டு போக போகிறோம். சரிங்களா? எதுக்கு ப்ரோ ஆப்டிமிசம் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்க, ஆர்பிட்ரம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்களா? சரி, யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். சரிங்களா? ஸோ எனக்கு பிடிச்சது வந்து ஆப்டிமிசம் நெட்வொர்க். ஸோ அதனால் நான் வந்து ஆப்டிமிசம் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறேன். பாலிகான் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட இருக்க பேலன்ஸ் டோக்கனை வந்து நான் வந்து மேக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனேயே நமக்கு வந்து நம்மளுடைய போன்டம் எக்ஸ்டென்ஷனில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் காட்டிடும். ஸோ இதுதான் அந்த டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷனாக கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி விட்ருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிரான்சாக்ஷன் வந்து சப்மிட் ஆகுது அப்படின்னு வந்துருச்சு. ஸோ வந்து டிரான்சாக்ஷன் சப்மிட் ஆகிருச்சு. சரிங்களா? ஸோ இந்த அப்டோஸ் டு ஆப்டிமிசம்க்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப டைம் ஆகுது. எதுக்கு ப்ரோ இவ்வளோ டைம் ஆகுது, அப்டோஸ் டு ஆப்டிமிசம் எதுக்கு இவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் லிக்விடிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால தான் இவ்வளோ டைம் ஆகுது. இது எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட 3 நாள் ஆகிரும். சரிங்களா? ஸோ நம்மளுடைய யூஎஸ்டிசி வந்து அப்டோஸ்லேருந்து ஆப்டிமிசம் நெட்வொர்க்கு போகிறதுக்கு நமக்கு 3 நாள் ஆகிரும். சரிங்களா? ஸோ அது வரும்போச்சில் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ ப்ரோ வால்யூம் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட $1000 வால்யூம் நீங்கள் கொண்டு வந்து ஆகணும். சரிங்களா? ஸோ $1000 வால்யூம் கொண்டு வரது ஈஸியாக அப்படி கஷ்டமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஈஸி தான். அதாவது $100 வச்சு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இங்கே கொண்டு வாங்க, ரெண்டாவது வேறு இடத்துக்கு கொண்டு போங்க. இப்படி மாறி நீங்கள் வந்து $1000 வேல்யூம் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ பிரிட்ஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது அப்டோஸ்லேருந்து ஆப்டிமிசம்லேருந்து அப்டோஸ்லேருந்து ஆப்டிமிசம்லேருந்து அப்டோஸ், இப்படி மாறி நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு நிறைய டிரான்சாக்ஷன் வந்துடும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாசெட்டில் போய் டெஸ்ட்நெட் டோக்கன்ஸ் கிளைம் பண்ண போகிறோம். அடுத்ததாக நம்ம டெஸ்ட்நெட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம மெயின் நெட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்ததாக டெஸ்ட்நெட் டாஸ்க் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ உங்கள் டெஸ்ட்நெட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபாசெட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபாசெட்டுக்கான லிங்க் நம்மளுடைய மாரன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் வந்து அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைன்இன் வித் ட்விட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய ட்விட்டர் கூட நம்மளுடைய இந்த சைட் வந்து கனெக்ட் ஆகி ஒரு ஆத்தென்டிகேஷன் கேட்பாங்க. நீங்கள் வந்து அதை ஓகே பண்ணி விட்டுருங்க. ஸோ அது கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆன உடனே உங்களுடைய மெட்டமாஸ்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸை வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரிப் அண்ட் அடிஷ்னல் நெட்வொர்க் பிசைட்ஸ் கொயர்லி அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, அப்புறம் கிளைம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ட்ரிப் ஆகிருச்சு. சரிங்களா? ஸோ எவ்வளோ நேரத்தில் ப்ரோ நம்மளுடைய அட்ரஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிரும். சரிங்களா? ஸோ 0.1 ETH வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும். வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு 0.1 எத்தீரியம் கேர்லி எத்தீரியம் வந்து வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இந்த அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக யூஎஸ்டிசி ஃபாசெட்டுக்கு போக போகிறோம். சரிங்களா? ஸோ யூஎஸ்டிசி ஃபாசெட்டுக்கு வந்துக்கோங்க. ஸோ இந்த ஃபாசெட்டுக்கு வந்துட்டு பிளாக் செயின் அட்ரஸ்ன்னு இருக்குதா, இதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே இது வந்து சுற்றிடும். ஸோ சுற்றி முடித்த உடனே யூஎஸ்டிசி வில் ரிசீவ் ஷார்ட்லி அப்படின்னு வந்துருச்சா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் யூஎஸ்டிசி வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு யூஎஸ்டிசி வந்திருக்கு. ஸோ இதுவே போதும். இதை வச்சே நம்மளால் அந்த லேயர் 0 டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? சரி, அடுத்ததாக நம்ம வந்து கொஞ்சம் பிரிட்ஜ் பண்ண போனோம். ஸோ அந்த பிரிட்ஜுக்கு வாங்க போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டெமோ பிரிட்ஜ். சரிங்களா? ஸோ அந்த பிரிட்ஜுக்கான லிங்க் வந்து நம்மளுடைய மாரன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து டெஸ்க்டாப் மோடுக்கு போய்க்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைராலி டெஸ்ட்நெட் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு மெட்டமாஸ்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய மெட்டமாஸ்கில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? ஸோ நாங்கள் இந்த மாதிரி இவங்க கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு வரும். நீங்கள் அதையும் சரிப்பா கனெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக இப்போ உங்ககிட்ட வந்து எத்தனை யூஎஸ்டிசி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ நம்மக்கிட்ட ஒரு யூஎஸ்டிசி இருக்குது. நம்ம வந்து கைரலி ETHல இருக்கிற அந்த டெஸ்ட்நெட்டில் இருக்கிற யூஎஸ்டிசியை அவாக்ஸ் டெஸ்ட்நெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அப்ரூவ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து
அந்த டிரான்சாக்ஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இது கன்ஃபார்ம் ஆகி முடித்த உடனேயே ஸோ இது வந்து சுற்றிட்டு இருக்கிறதெல்லாம் நின்றும். சரிங்களா? நமக்கு அடுத்த டிரான்சாக்ஷன் காட்டிடுச்சு. அந்த டிரான்சாக்ஷனை வந்துட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ கன்ஃபார்மிங்னு வந்துட்டு இருக்கா. ஸோ நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் சப்மிட்டட் அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட்டு அந்த அவாக்ஸ் கைரலி டெஸ்ட்நெட்டில் இருக்கிற அந்த ஒரு யூஎஸ்டிசியை அவாக்ஸ் டெஸ்ட்நெட்டுக்கு வந்து நம்ம வந்து மாற்றி விட்டுருக்குறோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி அவாக்ஸ்லேருந்து நீங்கள் கைரலி டெஸ்ட்நெட்டுக்கு மாற்றலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து அவாக்ஸ் ஃபாசெட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அந்த அவாக்ஸ் ஃபாசெட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த அவாக்ஸ் ஃபாசெட். சரிங்களா? ஸோ இந்த ஃபாசெட்டுக்கான லிங்க் நம்மளோட மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே வந்துட்டு உங்களுடைய மெட்டமாஸ்க் அட்ரஸை வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரிக்வெஸ்ட் டு அவாக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் கிளிக் பண்ண உடனேயே நமக்கு வந்து 2 அவாக்ஸ் வந்து டெஸ்ட்நெட்டில் வந்துடும். சரிங்களா? ஸோ டெஸ்ட்நெட் எப்படி ப்ரோ ஆட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் chainlist.org அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அதில் போய் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபியூஜி அப்படிங்கிறத அடித்த உடனேயே நமக்கு வந்து இந்த டெஸ்ட்நெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் அந்த அவாக்ஸ் ஃபியூஜி நெட்வொர்க்கில் இருக்கிற ஒரு யூஎஸ்டிசியை நீங்கள் கைரலி நெட்வொர்க்கை மாற்றி இந்த மாதிரி உங்களுடைய டிரான்சாக்ஷனை நீங்கள் அதிகமாக கூட்டிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்த்ததை ஒரு ஷார்ட் சம்மரியாக பார்த்துடலாம். என்ன பண்ணோம், ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த எஸ்டிஜி காயின் அப்படிங்கிற ஒரு காயினை FTXலேருந்து வாங்கி அதை ஸ்டேக் பண்ணோம். ஸோ இனிமேல் ஏதாவது ப்ரொப்போசல் வரும்போச்சுன்னா நம்ம ஓட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக நம்ம என்ன பண்ணோம், அப்டோஸ் காயின் அந்த மறுபடியும் அந்த FTX எக்ஸ்சேஞ்சில் வாங்கி அதை ஸ்வாப் பண்ணோம். சரிங்களா? ஸோ ஸ்வாப் பண்ணி யூஎஸ்டிசியாக மாற்றி அந்த யூஎஸ்டிசியை அப்டோஸ் நெட்வொர்க்லேருந்து ஆப்டிமிசம் நெட்வொர்க்குக்கோ இல்லைனா பாலிகான் நெட்வொர்க்குக்கோ நம்ம வந்து பிரிட்ஜ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த பிரிட்ஜ் பண்ணி அது வரதுக்கு நமக்கு 3 நாள் டைம் ஆகும். சரிங்களா? ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 3ஆவதாக ஒரு டெஸ்ட்நெட் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம், கைரலி 8 வந்து கிளைம் பண்ணியிருக்கோம் ஃபாசெட்லேருந்து. அப்புறம் அந்த யூஎஸ்டிசி காயினை வந்து ஃபாசெட்லேருந்து கிளைம் பண்ணியிருக்கோம். அந்த கைரலி டெஸ்ட்நெட்டில் இருக்கிற யூஎஸ்டிசியை அவாக்ஸ் ஃபியூஜி டெஸ்ட்நெட்டுக்கு வந்து பிரிட்ஜ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ டோட்டலாக 3 விஷயம் பண்ணியிருக்கோம். 3 விஷயத்தையுமே நான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சம்மரியாக நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ புரியல அப்படின்னா ப்ரோ கொஞ்சம் இந்த இடத்துல எனக்கு புரியல ப்ரோ அது என்ன ஏதுன்னு சொன்னீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ப்ரோ நம்ம வந்து அப்டோஸ் ஏர்ட்ராப் மிஸ் பண்ணிட்டோம், இனிமே வந்து எந்த ஏர்ட்ராப்பையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம கம்யூனிட்டியில் அப்டோஸ் ஏர்ட்ராப் யாருமே எனக்கு தெரிஞ்சு கம்யூனிட்டியில் ஆக்டிவாக இருக்கவங்க யாருமே மிஸ் பண்ணல. மினிமம் $1000 $20,000 வரை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏர்ட்ராப்போ யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். சரிங்களா? ஸோ எந்த ஒரு ஏர்ட்ராப்புமே மிஸ் பண்ண மாட்டோம். நம்ம டெய்லியும் இல்லைனா 2 நாள் ஒருக்கா அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் 100 லைக்ஸ் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. யாரெல்லாம் ஏர்ன் பண்ண கஷ்டப்படுறாங்களோ அவங்க கண்டிப்பாக டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்ஸ் அட்டன் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கொண்டு வரும். இல்லை அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து அந்த மெயின் நெட் டாஸ்க்கும் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நான் $100 $80 நான் பிரிட்ஜ் பண்ணோம்ல, வெறும் $10 கூட பிரிட்ஜ் பண்ணலாம், $5 கூட பிரிட்ஜ் பண்ணலாம். உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கிறோ அதை வச்சு பிரிட்ஜ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெயின் நெட் ஏர்ட்ராப்பில் அன்லிமிட்டட் அக்கௌண்ட் போடுறதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் வீடியோ போடணுமா வேண்டாமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? பார்க்கலாம்.